Morning students. Today now we are discussing about human health and disease, addiction and dependence. Addiction and dependence. Okay, தமிழ்ல addiction அப்படினாவே பழக்க அடிமை நிலை அப்படினு சொல்லுவோம். பழக்க அடிமை நிலை அப்படினு சொல்லுவோம். டிபெண்டன்ஸ் அப்படினா சார்பு நிலை. ஓகேப்பா. அப்ப அடிக்ஷன் என்ன? அடிக்ஷன் அப்படிங்கிறது பிசிக்கல் ஆர் சைக்காலஜிக்கல் நீட். Physical or psychological need to do or take or use இத சார் அப்படின்னு கேட்டா certain drugs, certain alcohol or drugs. Understand? அப்ப ஒரே இந்த addiction அப்படிங்கிறது addiction is a physical psychological need to do means என்ன சார் அப்படின்னு கேட்டது செயல்படுத்துறது, take எடுத்துக்கிறது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டா யூஸ் பயன்படுத்துறது. எதை சார் பயன்படுத்துறாங்கன்னா certain substance such as என்ன சார் அப்படின்னா alcohol or drugs. ஓகேவா? அதாவது பிசிக்கல் ரீதியாக என்ன மீனிங்? உடல் ரீதியாக. சைக்காலஜிக்கல் அப்படின்னா என்னது? மன ரீதியாக. ஓகே, எதை சார் பயன்படுத்துறோம்னா ஒன்னு ஆல்கஹால் அல்லது ட்ரக்ஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம் அல்லது பயன்படுத்துறோம் அல்லது ஏதாவது செய்யறோம். இது உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா harmful to the individual. அப்ப இது உனக்கு என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா harmful அப்படின்னா என்ன மீனிங்? that is a dangerous. ஓகே, அப்ப harmful to யாருக்கு? இண்டிவிஜுவல். ஒரு தனி நபருக்கு எதை ஏற்படுத்தும்னா பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லுவோம். அப்ப அந்த அடிக்ஷன் பிஹேவியர், அப்ப அந்த அடிக்ஷன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய நடத்தை முறைகள். ஓகே, பர்சனலி டிஸ்ட்ரக்டிவ் ஃபார் என்ன சார் அப்படின்னு கேட்டா பர்சன். அப்ப இவங்களுடைய பிஹேவியர், அடிக்ஷன் பிஹேவியர் உனக்கு எதை ஏற்படுத்துதுன்னா டிஸ்ட்ரக்டிவ். ஓகே, டிஸ்ட்ரக்டிவ் மீன்ஸ் என்னன்னா டெஸ்ட்ராய்டு, கம்ப்ளீட்டா அழிச்சிரும். எதை சார் அழிவு தருது அப்படின்னா பர்சனுடைய லைஃபை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இப்போ ஓவர் டைம் அடிக்ட். அப்ப மேக்ஸிமம் உனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவர் டைம், அளவுக்கு அதிகமா நீ அடிக்ஷன் ஆகும்போது. ஓகே, இப்ப ஸ்டார்ட் லாஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா நாட் ஓன்லி அப்படி ஓவரா யூஸ் பண்ற ஓவர் அடிக்ட். ஓவர் அடிக்ட் உனக்கு என்ன ஏற்படுதுன்னா that is do not loss. எதை மட்டும் லாஸ் பண்ணல, உன்னுடைய ஜாப், உன்னுடைய வேலையை மட்டும் நீ என்ன பண்ணல அப்படின்னு இலக்கல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஜாப் do not only என்னன்னு கேட்டா லாஸ் only என்னது? ஜாப். நெக்ஸ்ட் உன்னுடைய ஒர்க், அப்படி இல்லனா ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம். ஓகே, ஒன்னு ஜாப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், ஹோம். அதே மாதிரி மணி, பணம், இத மட்டும் இழக்கல. அண்டர்ஸ்டாண்டா? பட் எதை இழக்கிற அப்படின்னு கேட்டா பட் ஆல்சோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப். யாரை இழக்கிற அப்படின்னு கேட்டா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கிற. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டா உன்னுடைய ரிலேஷன்ஷிப். யாருடைய ரிலேஷன்ஷிப்? ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் இழக்கிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாம என்ன சார் அப்படின்னு கேட்டா கான்டாக்ட் வித் நார்மல் வேர்ல்டு. ஓகேவா? நீ நார்மல் வேர்ல்ட சந்திக்கிறதுக்கு கான்டாக்ட் வித் என்ன சார் அப்படின்னா நார்மல் வேர்ல்டு. அப்ப நார்மல் வேர்ல்ட சந்திக்க நீ என்ன பண்ணணும்? பயப்படுவ, தயங்குவ. அப்ப இதுல யாருடைய கேரக்டர் அப்படின்னு கேட்டா அடிக்ஷனுடைய வந்து பார்த்தா அப்படின்னா கேரக்டர் ஓவர் அடிக்ஷன் டு லீட்ஸ். அளவுக்கு அதிகமா அடிக்ட் ஆனா டு நாட் என்ன கேட்டா நாட் ஓன்லி என்னது? லாஸ் ஜாப். ஓகேவா? டு நாட் என்ன கேட்டா லாஸ் எதை சார் மட்டும் நீ லாஸ் பண்ணல, உடைய ஜாப்பையோ ஹோமையோ மணியை மட்டும் லாஸ் பண்ணல. பட் என்ன கேட்டா உடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்,
அதே மாதிரி கான்டாக்ட் வித் என்னன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய இட் இஸ் நேச்சுரல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நார்மல் வேர்ல்டு என்ன பண்ணோம்னா இலக்க நேரிடும். சரிப்பா, இப்ப இந்த அடிக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் டு லீட் டு உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னா சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட். அப்ப என்ன பண்ணிட்ட, ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்ட, ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்ட. அப்ப அடிக்ட் ஆயிட்ட அப்படின்னா இதை லீட்ஸ் பண்ணி உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா சர்டைன் எஃபெக்ட். ஓகே, அப்ப அடிக்ஷன் லீட்ஸ், அப்ப சர்டைன் எஃபெக்ட் ஏற்படுது. அந்த எஃபெக்ட் என்ன சார்? யுஃபோரியா. சரி, யுஃபோரியா அப்படின்னா மீனிங் ஹாப்பினஸ். ஓகே, உனக்கு என்னது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த அடிக்ஷனுடைய பாதிப்பு அதோட எஃபெக்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன? யுஃபோரியா. யுஃபோரியா அப்படிங்கிறது மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். அதே மாதிரி டெம்பரவரி ஃபீலிங் ஃபார் வெல் பீயிங். டெம்பரவரி ஃபார் என்னன்னு கேட்டா வெல் பீயிங், அதாவது நீ வந்து தற்காலிகமா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். எப்ப சார்? அதாவது அடிக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ், நீ ட்ரக்ஸை எடுத்துக்கிட்ட ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்ட அப்படின்னா இதை லீட்ஸ் பண்ணி சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட். ஓகே, அப்ப சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் டு சர்டைன் எஃபெக்ட். என்ன எஃபெக்ட்? தட் இஸ் யுஃபோரியா, ஓவர் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி. அப்ப டெம்பரவரி ஃபீலிங் அப்படின்னு வெல் பீயிங், தற்காலிகமா நீ நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்ப ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், நீ கண்டினியூவா என்ன பண்ணிட்டே இருக்க? ரிப்பீட்டடா. அப்ப ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ட்ரக்ஸ் நீ கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன சார் நடக்கும்? அதாவது இது கரெக்டா வந்து பாருங்க ரீசன். அதாவது the repeated use of drugs and alcohol ரெண்டையுமே யூஸ் பண்ணிட்டே இருக்க. அப்ப ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது என்ன சார் ஆகும்? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா affected tolerance. ஓகே, மே affected என்னன்னு கேட்டா tolerance level of யார் அப்படின்னு கேட்டா receptor present in the body. tolerance என்ன மீனிங்? அது தாங்கக்கூடியது. எது சார்? அங்க receptor level of எங்க சார் அப்படின்னு கேட்டா பாடி. நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம். opiates present in opioid receptor, there is presence of எங்க CNS and intestinal tract. intestinal tractல இருக்கக்கூடிய opiates அப்படிங்கிற ஒரு சென்ஸும் ரெண்டு CNSல இருக்கக்கூடிய opiates அப்படிங்கிற ஒரு சென்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? பட் அது மாதிரி இங்க என்ன பண்ணுவோம்னா ரிப்பீட்டட் யூசஸ், நீ கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டே இருந்தா உனக்கு என்ன ஏற்படும்னு கேட்டா டாலரன்ஸ். அப்ப டாலரன்ஸ் லெவல் ஆஃப் ரிசெப்டார் உனக்கு என்ன ஆகும்னு கேட்டா லோ ஆகும். எங்க சார் அப்படின்னு கேட்டா பாடின்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டு, அப்ப அந்த ரிசெப்டார் தென் மறுபடியும் உனக்கு என்ன ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா ஹையஸ்ட். ஓகே, அப்ப ரெஸ்பாண்டிங் ஒன்லி என்ன சார் அப்படின்னு கேட்டா ஹையஸ்ட் டோசேஜ், அளவுக்கு அதிகமா டோசேஜ் இருந்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும்? ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்ப அந்த தூண்டலை கொடுக்கறது யார் சார் அப்படின்னா ஹையஸ்ட் டோசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். அப்ப இதை லீட் பண்ணி உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா கிரேட்டர் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவோம் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ். இதை லீட் பண்ணி உனக்கு என்ன ஏற்படும்னா அடிக்ஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், அதிகப்படியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸையும் நீ ஆல்கஹாலையும் யூஸ் பண்ற. அப்ப யூஸ் பண்ணும்போது உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா இதை லீட்ஸ் பண்ணி பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் ஏற்படும். பிசிக்கல் இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா சைக்கலாஜிக்கல். ஓகே, அப்ப எக்ஸஸ் யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் லீட்ஸ் டு தி என்ன சார் பண்ணுதுன்னா பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்டர்ஸ்டாண்டா? ஒண்ணு. சரிப்பா. ரெண்டு, when physiological dependence. ஓகே, அப்ப physiological dependence எப்ப சார் டெவலப் ஆகுது அப்படின்னா the drugs can use. ஓகே, அப்ப யூசுவலி உனக்கு என்ன ஏற்படும்னா cooked on or cooked on means என்ன? அப்படியே மாட்டிக்கிறது. ஓகேவா? அப்ப cooked on to the என்ன சார் அப்படின்னு கேட்டா drugs அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம்? அதாவது cooked on drugs. அப்ப ட்ரக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிமையாயிட்டா மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படும். அப்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கோ. when psychological dependence can developing, அப்ப the psychological developing can dependence என்ன ஏற்படுதுன்னா drug uses. mentally cooked, not cooked ங்கிறது என்ன ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. mentally
மன ரீதியாக மாட்டிக்கொண்டான் அப்படிங்கிற எதுக்கு அப்படின்னு கேட்டா ட்ரக்ஸுக்கு. இது ஒரு சைடு. தென் ஓகே, இந்த ட்ரக்ஸ் கேன் யூசஸ். அப்ப ட்ரக்ஸ் நீ கண்டினியூவா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு கான்ஸ்டன்ட்லி. அப்ப கான்ஸ்டன்ட்லி யூஸ் பண்ணும் பொழுது உனக்கு என்ன ஏற்படும் சார்? உன்னுடைய திங்க் எல்லாமே ஒன்லி அபவுட் எதை பத்தி அப்படின்னா ட்ரக்ஸ பத்தி தான். ஓகே, அப்ப மேக்ஸிமம் கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உன்னுடைய திங்ஸ் எல்லாமே எதை பத்தி மட்டும் இருக்குன்னு கேட்டா ஒன்லி என்னது? ட்ரக்ஸ பத்தி மட்டும்தான் அந்த எண்ணங்கள் மைண்ட்ல அப்படியே ஓடிட்டே இருக்கும். எந்த நேரமும் ஒன்லி ட்ரக்ஸ் 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 அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் என்ன பண்ணும்? அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். சரிப்பா, அப்ப இதனால உனக்கு என்ன ஏற்படலாம்னு கேட்ட இமோஷனல் இன்கண்ட்ரோலபிள். அப்ப இதை லீட்ஸ் பண்ணி உனக்கு என்ன ஏற்படும்? இமோஷனல். இமோஷனல் என்ன மீனிங்? மன வெளிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப இமோஷனல் அன்கண்ட்ரோலபிள் கிரேவிங் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அன்கண்ட்ரோல் கிரேவிங் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, இந்த ஸ்டேட்டுக்கு என்ன பேரு? யுபேரியா. யுபேரியா யுபோரியா அப்படின்னு கேட்டாவே நான் இருக்கோம். தட் இஸ் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. ஓகே, சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் சொல்லுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர்ஸ். இந்த கேரக்டரைஸ் பை எப்படி அப்படின்னா மென்டல் அண்ட் இமோஷனல் என்ன சார் அப்படின்னா ப்ரீ ஆக்குபேஷன். ஒன்னு மன ரீதியாகவும் ரெண்டு இமோஷனல் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய ஒண்ணு சார். வித் என்ன அப்படின்னு கேட்டா ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இது ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் இந்த பிசிக்கல் டிபெண்டன்ஸ். அப்ப இந்த பிசிக்கல் டிபெண்டன்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் நிலை கண்டிஷன் உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னா which uses body requires. உன்னுடைய பாடிக்கு தேவைப்படுது. என்ன சார் தேவைப்படுது அப்படின்னா continuous presence of drugs. ஓகே, இந்த பாடி ரெக்யர் என்ன சார் அப்படின்னா continuous usage of drugs. தொடர்ந்து வந்து பார்த்தா அப்படின்னா என்ன தேவைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா ட்ரக்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கு. அப்ப if the intake of என்ன சார் அப்படின்னா ட்ரக்ஸ் and ஆல்கஹால். ஓகே, ஸ்டாப். அப்ப நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரக்ஸையும் ஆல்கஹாலையும் ஸ்டாப் பண்ணிட்ட. அப்ப ஸ்டாப் பண்ணிட்டா ஹி, அதாவது ஒரு ஜென்னா இருந்தா ஹீன்னு சொல்லுவோம், லேடியா இருந்தா சீன்னு சொல்லுவோம். அப்ப அவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா டு டெவலப்பிங் வித்ட்ரா சிம்டம்ஸ், நிறைய அறிகுறிகள் வந்து பார்த்தா அப்படின்னா தோன்றும்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல மேக்சிமம் எது மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் சார்? இன் சென்ஸ் இதுல பாடியில உனக்கு என்ன ஏற்படுது சார்? அப்ப உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பாடி பிகம் என்ன சார் அப்படின்னா கன்ஃபியூஸ்ட். உனக்கு என்ன ஏற்படுது? ஒரு குழம்பிய நிலை, கன்ஃபியூஸ் நிலை, ஒரு குழப்பமான நிலை வந்து ஏற்படும் சொல்லுவோம். ஒண்ணு. ரெண்டு, the protest against. யாருக்கு against இருக்கு சொன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். against என்னன்னு கேட்டா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். அதாவது இந்த ட்ரக்ஸ் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த ட்ரக்ஸ் இல்லாத நிலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிராக செயல்படக்கூடிய ஒன்றாக காணப்படும் சொல்லுவோம். யார் சார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, இது ஒரு சைடு. நெக்ஸ்ட், what are the withdrawal symptoms? Sir, very important 2 mark question. Withdrawal symptoms of addiction அப்படின்னு கேட்பாங்க. அப்ப what are the withdrawal symptoms? என்னென்ன சிம்டம்ஸ் சார் இருக்கு? நிறைய இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா மைல்டு ட்ரெமர் அப்படின்னு சொல்லுவோம். மைல்டு ட்ரெமர். மைல்டு ட்ரெமர்னா என்ன மீனிங்? தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நதிங் லேசான. மைல்டு மீன்ஸ் என்னன்னு கேட்டா லேசான சொல்லுவோம். ட்ரெமர்ஸ் அப்படின்னு கேட்டா நடுக்கம், இந்த உதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி அடிக்கவன பார்த்தா அப்படின்னு தண்ணி அடிக்காம விட்டானா அப்படி நடுக்கம் ஓவர் ஆயிரும். ரெண்டு, நெக்ஸ்ட் வந்து கன்வல்யூஷன். வலிப்புன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்க? வலிப்பு, எபிலெப்சில கேள்விப்பட்டிருக்கே, அது மாதிரி கன்வல்யூஷன். அதே மாதிரி சிவியர் எஜிடேஷன். சிவியர் எஜிடேஷன். சார் எஜிடேஷன் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய வந்து கிளர்ச்சி. ஓகே, கடுமையான கிளர்ச்சின்னு சொல்லுவோம் எஜிடேஷன். அண்ட் டிப்ரஸ்ட் மூடு. ஓகே, மிக நெருக்கமான மனநிலை அப்படின்னு சொல்லுவோம் டிப்ரஸ்ட். தென் அனக்ஸைட்டி, கவலை அப்படின்னு சொல்லுவோம். கவலை ஒரு சைடு, அனக்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெர்வஸ்னஸ். ஓகே, அப்ப நெர்வஸ்னஸ் ஒண்ணு.
நரம்பு கோளாறுன்னு சொல்லுவோம், நரம்பு தளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சைடு. ஓகே, ரெஸ்ட்லெஸ், இந்த நேரமும் வந்து பாருங்க ஓய்வே இல்லாத மாதிரி, எனி டைம் ஒர்க்கா இருக்கிற மாதிரி. அண்டர்ஸ்டாண்டா? அதே மாதிரி இன்சோமேனியா, தூக்கமின்மை, தூக்கமின்மை, கடைசியா லாஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இன்சோமேனியா, பட் இதெல்லாம் ஒரு சைடு. அதே மாதிரி ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட், உங்களுடைய த்ரோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீலிங். இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் எதை பொறுத்து அப்படின்னு கேட்டா ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹாலை பொறுத்து அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க, அடிக்ஷன் அதோடைய டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்ஷன் அப்படின்னா என்ன, அதோடைய டிபெண்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஓகே, தேங்க்யூ.